வணக்கம். தேசிய தலைவர் தேவர் பெருமான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்திருக்கோம். நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். என் பேரு பஷீர். எனக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த ஜென்மத்துல போட்ட பிச்சை. ஏன்னா ஆயிரம் படங்கள் நடிச்சாலும் பெரிய வரவேற்பு யாருக்கும் கிடைக்காது. எனக்கு இந்த படத்துல இத்தனை பெரிய வாய்ப்பு கொடுத்தது. போன ஜென்மத்துல நான் ஐயாவுடைய வீட்டுல ஒரு நன்றி உள்ள நாயா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உலகத்துல எந்த அரசியல் தலைவருக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. எந்த அரசியல் தலைவரையும் இதுவரையிலும் யாரும் கடவுளா கும்பிட்டது கிடையாது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மட்டும்தான் நம்ம இதுவரையும் கடவுளா கும்பிட்டு இருக்கோம். நான் இந்த மாசம் ஃபுல்லா காப்பு கட்டி இன்னைக்குதான் ஐயாவுடைய கோயில்ல போயிட்டு என்னுடைய வேதத்தை முடிச்சிருக்கேன். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டுச்சு. இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவனாவே தடைதான். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தது ஐயாவுடன் ஆசியுடன் என்னுடைய அருமை நண்பையின் தயாரிப்பாளர் திரு SSR சத்யா பிக்சர் சத்யாவும் அவருடைய மனைவி என்னுடைய சகோதரி என் சிஸ்டர் ஜெனிஃபர் மார்க்கெட் அவர்கள் மட்டும்தான். இந்த சமயத்தை அவங்க என்னுடைய மனப்பூர்வம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எடுத்த என்னுடைய இயக்குனர் என் அண்ணன், நீங்க பார்த்துருப்பீங்க, ஊமை வைகர் உழவன் மகன், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்த DFT ஸ்டூடெண்ட்டு. நான் தரையில் படுத்து அந்த படத்தை பார்த்துருக்கேன். அந்த படத்தினுடைய இயக்குனர் ஐயாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு முதல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் தான். இது மாப்பிள்ளைக்காக நீங்க சொல்ல, இது தேவர் சொன்னது. தேவர் தான் அவருக்கு மாப்பிள்ளை மூலமா இந்த படத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாரு. அவர் கொடுத்த ஆதரவால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் மாபெரும் வெற்றியா போயிட்டு இருக்கு. என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவரை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். எனக்கு எத்தனையோ தேவமா நண்பர்கள் இருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாமே இந்த படத்துக்காக குரல் கொடுக்கல. இந்த படத்துக்காக குரல் கொடுத்த என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவரை நிச்சயமா உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த படம் ரஜினி படம் மாதிரி இருக்கு, விஜய் படம் மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கிடையாது. ஒவ்வொரு குடும்பமும் கோயிலுக்கு போற மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் ஐயாவை நாங்கள் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கோம். ஐயாவை மாதிரி நான் இருக்கேன்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க. என் காலெல்லாம் விழுறாங்க. நான் ஐயா மாதிரிலாம் இல்லை. நிச்சயமா நான் ஐயாவை உள்வாங்கி நடிச்சிருக்கிறத தவிர ஐயா மாதிரிலாம் இல்லை. அவர் கால் தூசுக்கு கூட நான் சம்மம் கிடையாது. எனக்கு இத்தனை பெரிய அங்கீகாரம் கொடுத்தது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசி தான். இன்னைக்கு 7ஆம் படை முருகனா இருக்கக்கூடிய இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என் கண் முன்னாடி நிக்கிறாரு. இன்னைக்கு சாய்பாபா சொல்றாங்க கண்முருகனா நிற்பாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எங்க ஐயா கண்முருகனா நிக்கிறாரு என் முன்னாடி. ஒவ்வொரு சாலைகளில் ஒவ்வொரு தெருவில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்நாள் சாதனை, என்னுடைய ஆசை. ஏன்னா இவர் ஒரு ஜாதிய தலைவர் கிடையாது, ஒரு தேசிய தலைவர். இந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஜாதிய தலைவரா? ஐயா ஜாதிய தலைவரா? நாலு பேர் எங்க ஐயா ஜாதிய தலைவர் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கடா. இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அவர் ஜாதிய தலைவரா தேசிய தலைவரான்னு சொல்லிட்டு. இந்த படத்துல எங்க ஐயா வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவரே தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரே தான் நடிச்சிருக்காரு. எங்க டைரக்டர் தான் சொல்லுவார், நான் டைரக்ஷன் பண்ணல, எங்க ஐயா தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரதுக்கு என் நண்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், SSR சத்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொன்னா எனக்கு கண்ணீர் வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு என் நண்பரை. நிச்சயமா நீங்க எல்லாம் இந்த படத்தை யார் படத்தையும் ஓட வைக்கிறீங்க. இந்த படத்தை 1 வருஷம் ஓட வைக்கணும். இந்த ஊர்ல 1 வருடம் ஓடணும். அடுத்த ஜெயந்தி ஓடணும்.
இதுக்கு என் மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு தெரியும். ஏன்னா ஐயாவுடைய கட்டளை நிச்சயமா அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. நீ எல்லாரும் சேர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்துக்காக உழைத்த எங்க அண்ணன் ரத்னவேல் பாண்டியனுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மூர்த்தி தேவர் சம்மின்னு என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. மூர்த்தி தேவர் தம்பின்னு வந்து அண்ணன் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அவர் மூர்த்தி தேவர் யாராவது முட்டை கொடுப்பாரு. நாளை இப்போ அவருக்கு முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவருடைய பழக்கம் எனக்கு வந்துருச்சு. இப்போ அதாவது நான் என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான். அதாவது கோசேகரப்பட்டினத்து தான் எங்கள் பூர்வீகம்லாம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிடுச்சு. நான் பிறந்தது ராமநாதபுரத்தில் பிறந்தேன். பட் இந்த மண்ணுக்கு எனக்கும் மிகப்பெரிய உறவு இருக்கு. நீங்க எல்லாம் என்னுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் தான். நான் இஸ்லாமியராக இருந்தாலும் நம்ம எல்லாம் மரவளம் மறைக்கார உங்க அனைவரும் பொற்பாதங்களையும் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி செய்யணும். ஜாதிய ரீதியான பிம்பம் வந்து இந்த படத்துக்கு ஒரு சூழல் வந்துருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஆனா இது ஜாதிய படமே இல்லை, தேசிய தலைவர் படம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சொல்றீங்க தேசிய, நீங்க அதுலயே அவர் சொல்றாரு, கிளைமாக்ஸே சொல்றாரு, நீங்க வந்து ஜாதிய தேவரா பாக்கீங்க, நான் தேவர் இல்ல, நான் தாழ்த்தப்பட்டவர். அவரே லாஸ்ட் கிளைமாக்ஸே அதான் வருது. நீங்க ஜாதிய ரீதியா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த கிளைமாக்ஸே வருது. இதுதான் இது போல ஒரு பிம்பங்கள் வருது. எப்படி பாக்குறீங்க? ஆனா இது இனிமேல் இளைஞர்கள் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஏன்னா புத்தகங்கள் படிக்கிறதுலாம் இப்போ யாருக்குமே இல்லை. ஒரு படத்தை பார்த்து இளைஞர்கள்கிட்ட போய் கேளுங்க, எந்த ஜாதியும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜாதிய தலைவரே கிடையாது. அவர் ஒரு சாதிக்கு பிறந்த தலைவர், அவர் ஒரு தேசிய தலைவர்னு சொல்றதுதான் இந்த படம். இல்லப்பா, கடந்த முறை மாரி செல்வராஜ் வரும்போது இதே கேள்விதான் முன்னிறுத்தணும். ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து 1990க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை எதிர் வைக்கின்றது. தொடர்ந்து அவரும் 1990 கதைகள் ஜாதி கலவரங்களை போல அந்த கதைகளை திரையரங்குக்கு வரும்போதே ஒவ்வொருவரோட குரலும் வேற மாதிரி இருக்கும்போது ஆனா அவங்க வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, பொதுமக்கள் கண்ணோட்டத்துல அவங்க பார்க்கல. நசுக்கப்பட்டோம் பிரிக்கப்பட்டோம் சொல்றதெல்லாம் அவங்களுடைய வரலாறு இருக்கலாம். சுயஜாதி பெருமையை பேசலாம், நம்ம சுயஜாதி பெருமையை பேசலாம். ஜாதியோ நட்புடா இருப்போமே தவிர எங்களுக்கு ஜாதியே கிடையாது. எங்க வீட்டுல ஜாதி கிடையாது, ஐயாவுடைய வழியில ஜாதி கிடையாது, ஜாதியே இல்லைன்னு சொல்ற இந்த படம் தான். இந்த படம் அவங்களாம் இந்த படத்தை பார்த்த உடனே இனிமேல் திருந்துவாங்க நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? இப்ப நான் ப்ரொடியூசர் பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க. தேசிய தலைவர் தேவர் பெருமாள் என்ற மறைக்கப்பட்ட வரலாறு இப்போது உங்கள் கண்முன்னே திரையில் காண்பிப்பதற்கு திரையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படத்தை பார்த்திருப்பீர்கள் சார். இந்த படம் வந்து முத்துராமலிங்க தேவராயாவுடைய முதல் மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த வரலாறு வந்து திரையில தெளிவா அந்த டைரக்டர் சார் வந்து தெளிவா காமிச்சிருக்கார். தத்ரூபமா நண்பர் பஷீர் வந்து ஐயாவை உள்வாங்கி, அதாவது ஒருத்தர் உருவ தோற்றம் இருந்தா கூட உள்வாங்கினா தான் அந்த பேஸ் வரும். அது போல இவர் உள்வாங்கி நடிக்கிறதுனால தான் படம் நல்லா சிறப்பாக ஐயாவுடைய தோற்றத்தில் அப்படியே உள்வாங்கி நடித்து பல்வேறு அதாவது நான் என்கிட்ட சொல்லுவார், நான் 4-5 வருஷம் ஆச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஐயாவுடைய இதுவில் விரதத்தோடு இருக்க முழு விரதமும், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும் இல்லை, மற்ற எல்லா விரதமும் இருக்காரு. அது எனக்கு மட்டும்தான் என்கிட்ட நண்பர் இருந்ததுனால சொல்லுவார். அதுபோல் 4 ஆண்டு காலமாக விரதம் இருந்து ஐயாவுடைய படத்தை நடிச்சு முடிஞ்சுட்டு தான் மாலையை கேட்டிருக்காரு. ஐயாவுடைய பசுமூடில் இன்னைக்கு ஐயாவுடைய இதில் மாலையை கேட்டு இன்னைக்கு தான் விரதத்தை முடிச்சார். அந்த விரதமும் ஐயாவுடைய வீட்டில் தான் அந்த சாப்பாடும் சாப்பிட்டார். அதுபோல ஐயாவுடைய படம் வந்து மறைக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு கண் முன்னாடி தெரியுது. இந்த படம் வந்து பல சோதனைகளை கடந்து சார் கேட்டிருந்தாங்க. சோதனை கடந்து சாதனை படைச்சிருக்கு. அதுல மறக்க முடியாத முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறப்பான முறையில் எல்லா வகையிலையும் தேவராயாவுடைய வரலாறை வந்து ஒரு ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் தான்
அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வரலாறு வந்து மற்றவங்க ஐயாவுடைய வரலாறு இப்பதான் 100 ஆண்டுகளை தொற்று இருக்கு. இன்னும் 1000 ஆண்டுகள் ஐயாவுடைய வரலாறு நீடித்து நிற்கிறோம். ஏன்னா இந்த படம் காமிச்சாரு 1000 ஆண்டுகள் ஐயாவுடைய வரலாறு இருக்குன்னாக்கா இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா ஐயாவை வந்து தேசிய அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள மறைச்சாங்க அந்த காலத்துல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும். ஐயா வந்து அடைக்கப்பட்ட தேசிய தலைவரான அங்க நீ கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அவர் யாரா கூட பயணிச்சான்னு தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அது போல காந்தி, நேரு, அது போல பெரிய நேஷனல் லீடர் கூட பயணிச்சு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு பெரிய தலைவர். சுதந்திரத்தை பெறுவதற்காக நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் அதிகமான சிறை தன்ற தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் கடவுளா வளர்க்கப்பட்ட எந்த ஒரு அரசியல் தலைவரையும் இன்னைக்கு இருக்கிறாங்க அரசியல் தலைவர்லாம் எல்லாருமே இன்னைக்கு இந்த காலத்துல முற்காலத்துல எந்த தலைவர்னா ஒரு தலைவருக்கு கோயில் கட்டி கடவுளை கும்பிடுற ஒரு தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை இன்று உள்ளூர் தலைவர்ல இருந்து உலக அதாவது நாட்டு தலைவர்ல இருந்து உலக தலைவர் வரைக்கும் ஐயாவுடைய இடத்துக்கு வந்து பசுமொழில மெரிச்சிட்டு போனதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்குன்ற மாதிரி எல்லா தலைவரும் வந்து பாக்குறாங்க. அது போல ஐயாவுடைய கடவுளா வணங்கின ஒரே தலைவர் அரசியல் தலைவர் வந்து கடவுளா வணங்குறது வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அதை நீங்க நல்லா இந்த நம்பிக்கைக்காக எடுக்கல. ஐயாவுடைய வரலாறு உலகம் சேர்க்கணுன்றதுக்காக எடுத்த படம் தான். அதுக்கு நீங்க நாங்க சொல்லி நீங்க படம் பார்க்கல. ஐயாவுடைய இது வந்து நீங்க யங் ஜெனரேஷன் பாத்தீங்க. இந்த சமுதாய மக்கள் பார்த்தது இல்லாம அடுத்து இருக்கிற அனைவரையும் பார்க்க வைக்க வேண்டியது பெரிய கடமை. அதாவது யாருமே பார்க்க ஐயாவுடைய வரலாறு படத்தை வந்து நம்ம பகுதியில நம்ம மக்கள் யாரும் பார்க்கலன்ற ஒரு இடத்தை நீங்க கொடுக்கூடாது. அது போல இந்த படம் வந்து கடைசி கட்ட வரும்போது அண்ணன் என்னுடைய நண்பர் ரத்னாறு பாண்டி நம்ம ராமநாதபுரம் சார்ந்தவர் தான் என்னுடைய. அதே போல நம்ம நண்பர் இருக்காரு, அதே போல நம்ம நசீர் இருக்காரு. அவருக்கு நம்ம பஷீருடைய பிரதர் அவர் நசீர், அவரும் பாவம். அவர் சொந்த தம்பியா இருந்தாலும் அவர் ஒரு பிஆர்ஓ போலவே இந்த எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த படம் முழுக்க அதாவது இந்த படத்தை வந்து இந்த வெற்றி அதாவது இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கு. படம் திரையில வந்திருக்குனாக்கா முதல் காரணம் நம்ம முடிச்ச உடனே ஷோ யாருக்கு போட்டு காமிச்சுன்னா என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய சகோதரர் மூர்த்தி தேவர் தான் படம் பார்த்து என்னை கட்டி பிடிச்சி 2 பக்கம் கிஸ் அடிச்சாரு. படம் ஜெயிச்சிருச்சு, படம் வெற்றி பெற்றிருச்சு. மூர்த்தி தொட்டா கீர்த்தி அவ்வளவு தெளிவா சொல்லி என்னை எங்கெங்கயோ அழுத்திட்டு போயிட்டு இந்த படத்தை விட நல்ல பெரிய இடத்துல தங்கன்னு பார்த்தாரு, பெரிய இடத்துல வியாபாரம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு பார்த்தாரு. அவருடைய முயற்சி பல பேர் கிட்ட போனோம். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு எனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தமிழ் முழுவதும் தெரியும். ஆனா யாரும் படம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன் வரல. அதுக்கப்புறமா தான் SSR சக்தி என்னுடைய சொந்த கம்பெனில நானே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஐயா ஐயா பார்த்து பாருங்க ஒரே என்னுடைய மாப்பிள்ளை சேதுபதி பாலாஜி. ஆமா அவரு இந்த படத்துக்காக எத்தனை ப்ரொமோஷன், எத்தனை போட்டோஸ், எத்தனை இது இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தன்னுடைய அன்பு கட்டளைகளை உள்ள வச்சிருக்காரு. என்னுடைய மாப்பிள்ளைக்கு எப்பவுமே வந்து அப்பா எப்படியோ பல மடங்கு வருங்காலத்துல அவங்க குடும்பத்துக்கு நான் காலம்புற எங்க உயிரை பெருக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அது போல மூர்த்திகள்லாம் அதாவது அந்த வாயார பேசுற அந்த வார்த்தைகள் தான் எங்களை கட்டி போட்டு அன்புக்கு அடிமையாக்கி விடுச்சு. இல்ல அது போல ஒரு அன்பான ஒரு என்னுடைய சகோதரர் மூர்த்தி தேவர் வந்து பிரதர் சகோதரன் வாய் நிறைய அப்படி கூடும்போது அப்படியே நெஞ்சு நிறைஞ்சிரும். சென்னை வந்தாருனாக்கா அதாவது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அவரு. அதே போல வருங்காலத்தில் அவருக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு நீங்கெல்லாம் உறுதுணையா இருக்கணும். அதே போல கங்கை கொண்டான் ஒரு படத்தை என்னுடைய ஆமா என்னுடைய வெகு விரைவாக திரையரங்களை ரிலீஸ் ஆகும். அந்த படத்துடைய டைரக்டர் என்னுடைய அருமை நண்பர் உதயா. இந்த படத்துக்கு அதாவது இந்த படத்துக்கு எங்க படத்துக்கும் பாவம் ராத்திரியும் பார்க்கலாம் பாடாத பாடுபட்டு
எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர்லாம் எந்த காலத்துலையும் மறக்க மாட்டேன். அவருக்கும் ஒரு இடம் உண்டு எந்த காலத்துலையுமே. அதே போல தேவருடைய தயாரிப்புல தயாரான படம் கங்கை கொண்டான் வந்து வெளியீடு நாங்க பண்ணி இந்த படத்தை வெற்றி படம் பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க.